யோயோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லக்ஷா க்ரோக் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஆமாங்க, என்ன தான் பண்ணேன், ஒவ்வொரு வீடியோலையும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்னு. ஆனால் வேலை அதே காரணங்கள் தான் வீடியோஸ் பண்ண முடியாமல் போகுது. அதுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க எல்லாருமே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவை, அதாவது நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் இருங்க, அவரை காட்டிக்கிட்டே நான் பேசுகிறேன். sorry. வாங்க அதுக்கு முதல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா இருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சகதியாக இருக்குது பைக்கெல்லாம். பைக்கை நிறைய பேர் நான் மாடிஃபை பண்ண பிறகு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இது ஒன்று கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சில பேர். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் பைக் எப்படி இருக்குதுன்னு. ஸோ உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சகதி அடித்து நல்லா இருக்குது. ஸோ பைக்கை பார்க்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவை குளிப்பாட்டி எடுக்க போகிறோம். எப்படி சொல்கிறது, பைக்னாலே ஒரு எமோஷன், ஒரு லவ். ஸோ மெய்யழகன் படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு பைசிக்கல் வச்சுருப்பாரு. அதோடையும் அந்த கார்த்தியோட போண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான போண்டிங்காக இருக்கும், ஒரு செம்மையான போண்டிங்காக இருக்கும். அது மாதிரி தான் இந்த பாப்பா எனக்கு. ஸோ இவர் இப்படி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. மழை நேரத்தில் கூட பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு சகதிப்பட்டுரும். அவனை அப்படி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ வாங்க போகலாம். போயிட்டு நம்ம பாப்பாவை அப்படியே ஒரு வருஷம் ஒன்று போட்டு சும்மா பலன்னு எடுத்துகிட்டு வரலாம். வாங்க. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வந்துட்டோம். பைக்கையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வேறு வீடியோஸ் எடுக்க கிடைக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியாக சர்வீஸ்க்கே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த சர்வீஸ்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அவிசாலில் தல்துவ சொல்கிற பக்கம் இருக்க சிகே சர்வீஸ்க்கு தான் வந்திருக்கோம். சிகே சர்வீஸ் எங்கள் சர்வீஸ்லாம் நல்லாவே பண்ணித்தராங்க. ட்ரைவில் பைக் ரெண்டுக்குமே. ட்ரைவில் பைக் மட்டும் இல்லை, மற்ற வாகனங்களும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பாவை கழுவிக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம்.
வழியாக பார்த்தீங்கன்னா பைக்கு கழுவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. ஆரம்பத்தில் நான் போகிறப்போ பைக்கை காட்டினதுக்கும் இப்போ நாங்கள் பைக்கை காட்டுறப்போ இதுக்கு லுக்கை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ நான் உங்கள் லக்ஷான்றோம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.